அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் அருணாச்சலம் தண்டபாணி பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஒரு தம்பி, ஒரு பேரன் நேரா வந்தான். தாத்தா, நீ என்னென்னவோ பேசுற, என்னென்னவோ பண்ற, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் புரியல. கொஞ்சம் எனக்கு ஒரு கதை சொல்லணும் தாத்தா, ரொம்ப நாள் ஆகி போச்சு, நீங்க கதை சொல்லி. சரி சொல்றேன்டா, ஒரு கதை ஒன்று தான். கதை தானடா வேணும் உனக்கு, நான் சொல்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்ல ஆரம்பிச்சேன். அது நான் படிச்ச கதை தான். அதாவது கோழியை பத்தி ஒரு கதை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க நிறைய பறவைகள் பார்க்குறீங்க. பறவைகளுக்கு நிறைய நீங்க நிறைய பேர் புறா பார்க்குறீங்க, காக்கா பார்க்குறீங்க. வீட்ல ஆத்துல காக்காய்க்கு சாதம் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்குறீங்க, ரைட்டு. காக்காய்க்கு சாதம் போட்ட உடனே காக்கா கா 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 அப்படின்னு உடனே காக்கா வருது. அஹ் அது பாட்டுன்னு வருது, கொத்திட்டு சாப்பிட்டு போயிடுது. அதே மாதிரி புறாக்கு நீங்க போட்ட உணவு போட்டீங்கன்னா அது பாட்டுன்னு வருது, எடுத்து போட்டு சாப்பிடுது. அது பாட்டு கொத்தி சாப்பிட்டு போயிடுது. மீதி அது மாதிரி நிறைய எல்லா பறவைகளும் உணவு போட்டா அப்படியே கொத்தி சாப்பிட்ரும். ஆனால் இந்த கோழி இருக்கு பாத்தீங்களா, இந்த கோழி மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் நீங்க சுத்தமா போட்டாலும், ஒரு தங்க அரிசியே போட்டாலும் கூட கோழி கிளறி தான் சாப்பிடும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி கோழி ஏன் காலை கிளறி கிளறி நீங்க அரிசி போட்ட உடனே அப்படியே எடுத்து சாப்பிடாது கோழி. காலை கிளறி கிளறி அது அந்த அதை சாப்பிடுமே, அது ஏன் அப்படின்னு ஒரு கதையில நான் படிச்சேன். அதாவது ஒரு காலத்துல அந்த பறவைகளுக்கெல்லாம் ரெக்கையே கிடையாது. எந்த பறவைக்கும் ரெக்கை கிடையாது. அப்ப இப்ப சாதாரணமா பறவைகள்லாம் ரெக்கை இல்லாம நடந்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குருவி போச்சு, அங்கேருந்து ஏதாவது ஒரு நல்ல வலுவான ஒரு ஒரு மிருகம் அப்படியே பிடிச்சி வாயில போட்டுன்னு போயிடும். நம்ம ஊர்ல எல்லாம் அப்படியே வேர்க்கடலை நம்ம மலர் செடியை பிடுங்கி அப்படியே சாப்பிட்டு போறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படியே நடந்து போகும்போதே அங்கேருந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாவமான ஒரு பறவை ஒன்று போகுது, அப்படியே போறத ஒன்று பிடிச்சி சாப்பிட்டு போகுது. அது மாதிரி பண்ணும்போது எல்லாத்துக்கும் ரொம்ப பயமாயி போச்சு. இந்த பறவைகளுடைய அசோசியேஷன் இருக்குல்ல, அந்த பறவைகளுடைய கூட்டமைப்பு அப்படி வச்சுக்கோங்களேன். அது தலைவர் நம்ம கழுகு தான். கழுகு கிட்ட எல்லாம் போய் இது மாதிரியே நடக்குது, கழுகு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நம்ம போயிட்டு இதை பத்திலாம் ஆண்டவங்கிட்ட போய் முறையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவங்கிட்ட போய் முறையிட்டு இருக்கு. ஆண்டவன் பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அப்ப இதுங்களுக்குலாம் ஒரு சரியான ஒரு வேகம் வந்துருச்சு. இதெல்லாம் சொன்னாலும் ஆண்டவன் கேட்க மாட்டாரு. நம்ம எல்லாரும் ஒண்ணு திரண்டு, இந்த பறவைகள் எல்லாம் ஒண்ணு திரண்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஒரு தவம் பண்ணணும், இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும், இல்ல ஒரு மனித அந்த பறவை சங்கிலி பண்ணணும். அப்படிலாம் முடிவு பண்ணி பண்ணுச்சு. பண்ணிட்ட உடனே சரி அப்படியே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் தலைவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு கேட்டு உட்காந்துச்சு. உண்ணாவிரதம் போது இது தவம் பண்றாங்க, இது பண்றாங்க. கொஞ்ச நாள் பார்த்தது இந்த காக்கா, இந்த குருவி, இந்த கோழி, அதெல்லாம் பார்த்தது. அதுங்களால பசி தாங்க முடியல. அந்த 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 தவத்துக்கு உண்டான கான்சன்ட்ரேஷன், இந்த மனம் ஒருமைப்படலை. அப்படியே இருந்த உடனே சரி நம்ம 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 இதுல எல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோழி, குருவி, இந்த காக்கா எல்லாம் கோழி அது மாதிரிலாம் அது அது 2 3 மிருகங்கள் பின்வாங்கி போச்சு. ஆனா கழுகு மட்டும் விடல. கழுகு அப்படியே எனக்கு ஏதாவது இந்த முடிவு, இந்த என்னுடைய இதுக்கு முடிவு கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட இது ஆண்டவன் கொஞ்சம் பார்த்து பரிதாபப்பட்டு என்ன சொல்லு அப்படின்னு. இது மாதிரி எங்களுக்கு யாருக்குமே ரெக்கை இல்லை, எங்களெல்லாம் ரோட்ல நாங்க நாங்க எல்லா மிருகம் மாதிரி நடந்து போறோம். வலுவான மிருகங்கள் எங்களை பிடிச்சி அப்படியே லபக்குன்னு தூக்கி வாயில போட்டுன்னு போயிடுது. எங்களால தப்பிக்க முடியல. ஏதாவது ஒன்று வழி பண்ணுங்க சுவாமி. சரி சரி, இந்த நான் கொஞ்சம் ரெக்கைக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு தரேன். அதை எப்படி தைக்கிறது, அது ரெக்கையெல்லாம் உங்க உடம்புல அது ஆட்டோமேட்டிக்கா இனிமேல் முளைச்சிடும். அதை நீங்க கரெக்டா ஒன்னோட ஒண்ணு வச்சு தைக்கணும். இல்லைன்னா நான் ரெக்கைக்கெல்லாம் உண்டான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு தரேன். நீங்க அந்த இறகுகள் அதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை எடுத்து போட்டு நீங்க தச்சுக்கணும். சரி சாமி, நாங்க தச்சுக்கிறோம்
அதுக்கு உண்டான ஒரு ஊசி, ஒரு தங்க ஊசி ஒண்ணு தரேன். அந்த ரெக்கை தைக்கிறதுக்கு தங்க ஊசி தரேன். அந்த ஊசி எடுத்து போட்டு நீங்க வந்து தச்சுக்கணும். சரி சாமி தச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தது. ஒரு தங்க ஊசி வந்து கழுகு கிட்ட கொடுத்தாரு ஆண்டவன். அதை எடுத்து போட்டு கழுகுகள்லாம் வந்து அருமையா பெரிய ஒரு ரெக்கை ஒண்ணு பண்ணி நல்லா உயர்ற பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே மற்ற பறவைகளுக்கெல்லாம், கழுகாரே கழுகாரே கொஞ்சம் தயவு செய்து அந்த ஊசியை எங்களுக்கும் கொடுங்க, இல்லை நீங்க தச்சு விடுங்க அப்படின்னு. கழுகு வந்து எல்லாருக்கும் ஒரு ரெக்கை வச்சு தச்சு 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 விட்டு பண்ணுச்சு. இந்த குருவி குருவி கூட சொல்ல முடியாது. அது கொஞ்சம் வந்து கெஞ்சின உடனே சரி உன் உருவத்துக்கு நீ உன் அளவுக்கு நீ பறப்பேன்னு தச்சு விட்டுருச்சு. அதே மாதிரி வந்து காக்கா காக்கா வந்து கொஞ்சம் அப்படியே அதான் காக்கா பிடிக்கிறதுன்னு கழுகாரே அண்ணே 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 கொஞ்சம் பார்த்து பண்ணுனே அப்படின்னு சொல்லிட்டு சரி உன்னுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உன்னை உண்ணாவிரதம் இருக்கு சொன்னேன், போராட்டத்துக்கு வர சொன்ன நீ வரல, சரி இருந்தாலும் என்ன பண்றது, சரி ஓகே உனக்கு கொஞ்சம் தச்சு விடுறேன், கொஞ்சமா தச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் உயரம் பறக்குறாங்க. ரைட். அப்போ வந்து காக்கா வந்து சொல்லிச்சான், அந்த நீங்க வேணா கொடுங்க நானே கூட தச்சுக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் சரி இந்த தச்சுக்கோ ஜாகிரதையா வச்சுக்கோ, யாராவது கேட்டாங்கன்னா என்னை கேட்டுன்னு கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அப்புறம் வந்து காக்கா வந்து தச்சிடுச்சு. அப்புறம் வந்து கோழி வந்து காக்கா கிட்ட கேட்டிருக்கு, ஃப்ரெண்டு நண்பா கொஞ்சம் ப்ரோ கொஞ்சம் கொடுங்க ப்ரோ, எனக்கு என்னால வந்து என்னை பிடிச்சி சாப்பிட்றாங்க எல்லாரும், கொஞ்சம் கொடுங்க ப்ரோ. கேட்ட உடனே சரி ரொம்ப பாவமா இருந்திருக்கு காக்காய்க்கு. நான் கொடுக்குறப்போ நீங்க வந்து பார்த்து ஜாகிரதையா தச்சுக்கிட்டு அந்த ரெக்கை தச்சுட்டு நீங்க வந்து எனக்கு கொடுக்கணும் ப்ரோ, திருப்பி கொடுத்துடணும் ஜாகிரதை, அது தொலைஞ்சு போச்சுன்னா நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், கழுகார தலைவர் வந்து கேட்பாரு அப்புறமா. சரி கொடுங்க ப்ரோ நான் தச்சுன்னு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. குருவி இந்த கோழி வந்து ரெக்கை தச்சுன்னே இருக்கும்போது இப்படியே ஒன்று ஒன்றா தச்சுன்னு இருக்கு. ரெக்கை தச்சு கொஞ்சம் முடிச்ச உடனே அந்த தங்க ஊசி எங்கே தவற விட்டுடுச்சு. யாரு? கோழி தங்க ஊசியை தவற விட்டுடுச்சு. இதுக்கு ஒண்ணுமே புரியல. கலரி 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 பாக்குது, மண்ணை கலருது, எதை போட்டாலும் கலருது, கலரி 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 பாக்குது. அந்த கோழி வந்து இந்த அந்த எந்தவா இருந்தாலும் சொல்லிட்டு குப்பையை போய் கலருது, அங்க கலருது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பீரியட்ல அந்த கழுகும் காக்காவும் கொடுத்த தங்க ஊசியை தொலைச்சதுதான். அப்புறம் வந்து காக்கா வருது, காக்கா கிட்ட வந்து கழுகு கேக்குது, ப்ரோ எங்க ஊசி அப்படின்னு. கொஞ்சம் இருங்க ப்ரோ, இன்னொரு நம்ம கோழி ப்ரோ கிட்ட கொடுத்தேன், அது வந்து கேட்டு வாங்கிட்டு வரேன், சீக்கிரம் வாங்கிட்டு கொடுங்க, நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. சரி 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 பார்த்தது போய் கேட்டிருக்கு கோழி கிட்ட, கோழி கோழி ப்ரோ எங்க அந்த ஊசி அப்படின்னாரு. ப்ரோ அதான் ப்ரோ தச்சுன்னு இருந்தேன், தச்சுன்னு இருக்கும்போது எங்கேயோ தொலைஞ்சு போச்சு ப்ரோ, கீழே விழுந்துருச்சு. தொலைஞ்சு போச்சா? ஐயோ நான் போய் தலைவர்கிட்ட என்ன சொல்லுவேன், இப்போ என்னை போட்டு தள்ளிடுவாரா தலைவர், ஐயோ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் தலைவர்கிட்ட போய் சொல்லிடுச்சு. ப்ரோ கொஞ்சம் பாவப்பட்டு கோழி கொடுத்தேன், அது எங்கேயோ தொலைச்சிருச்சான் ப்ரோ, என்ன பண்றதுன்னு தெரியல, தலைவரை நீங்க பார்த்து ஏதாவது என்ன பண்ண முடியும், அது நம்ம கிட்ட எல்லாம் கிடையாது, அது வந்து ஆண்டவன் வந்து எனக்கு பரிசு கொடுத்த ஊசி, நீங்க வந்து உங்க ரெக்கைக்கெல்லாம் தச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்த ஊசி, அதை தொலைச்சிட்டானா என்னயா பண்ண முடியும் இனிமேல், ஏன் அது மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்க, வா அந்த கோழி கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி கிட்ட போனோன்னு கோழி பாவம் பயந்துன்னு, இல்ல தலைவரை நான் வந்து இது நல்லாதான் கவனமா தான் பண்ணிட்டு இருந்தேன், எங்கேயோ விட்டுருச்சேன், அதெல்லாம் தெரியாது, எப்ப நீ வந்து அந்த அந்த இத எனக்கு அந்த ரெக்கை அந்த ஊசிய, அந்த தங்க கடவுளால் அருளப்பட்ட அந்த தங்க ஊசிய எப்ப நீ எனக்கு கொடுக்குறையோ அது வரையில நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, டக்கு டக்குன்னு உன் குஞ்சுங்கெல்லாம் புடிச்சுன்னு போயிடுவேன், எங்கேயாவது உன் குஞ்சு மேய்ஞ்சது புடிச்சுன்னு போயிடுவேன், காக்கா உனக்கு தான் சொல்றேன் நீயும் தூக்கிடு, என்ன அவ்வளவு பொறுப்பு இல்லாததானே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோழியை போட்டு எல்லாமே வந்து ஃபயர் பண்ணிருக்கு. கோழி பாவம் ஒண்ணுமே பண்ண முடியாம இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் நீங்க எதை போட்டாலும் சரி, எந்த உணவை போட்டாலும் சரி, நடந்தாலும் சரி, குப்பையை போனாலும் சரி, காலால கிளறி 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 எங்கேயாவது அந்த தங்க ஊசி கிடைக்குமா, எங்கேயாவது அந்த தங்க ஊசி கிடைக்குமா, என் புள்ள குட்டிங்கெல்லாம் வந்து இது மாதிரி வந்து ரோட்ல சுதந்திரமா போக முடியலையே, கழுகு தூக்கின்னு போயிடுது, காக்கா தூக்கின்னு போயிடுது, அதை தானே நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க ஊசியை தான் இன்னும் வந்து கோழி தேடிட்டு இருக்குது. அதனாலதான் நீங்க எந்த உணவு போட்டாலும் காலால கலரி 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 பார்த்து சாப்பிடுது
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை நான் படித்தேன். அந்த கதையை நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். குழந்தைங்களே, இந்த இந்த விடுமுறையை நல்லா நீங்க அனுபவிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஜாகிரதையா இருங்க, விழிப்புணர்வா இருங்க, வெயில்ல ரொம்ப போகாதீங்க. வெயிலும் மழையும் சேர்ந்து வரும்போது உடல்நிலைக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வரும். அப்பா அம்மா சொல்ற மாதிரி கேளுங்க, ஓடி விளையாடுங்க, பாதுகாப்பா விளையாடுங்க. அப்புறம் நீங்க வந்து இந்த இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்காக வேண்டி மட்டும் அந்த செல்போன் எடுத்தீங்கன்னா போதும். மீதி நேரத்துல செல்போன்லாம் பார்க்காதீங்க, கண்ணுக்கு பிரச்சனை ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த எறும்பு கூட்டம் சேனலை கொஞ்சம் தயவு செய்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்களா? நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா குழந்தைகளால் நடக்க முடியாத புரட்சியே கிடையாது. அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். குழந்தைகள் நினைச்சால் நிறைய புரட்சி நடக்கும். அதே மாதிரி குழந்தைகள் நினைச்சால் எறும்பு கூட்டத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வருவாங்க. நன்றி குழந்தைகளே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். விடைபெறுவது உங்கள் தண்டபாணி தாத்தா.